ஸ்ரீ ஸ்ரீ மகாகணபதியுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கிறார். முக்கியமான கிரகம் சனி பகவான் வக்ரம். எப்பொழுதும் போல ராகு கேது வக்ரமாக இருக்கிறார்கள், வக்ரகதியில் இருக்கிறார்கள். மெயினாக குரு ராகு தொடர்பு. செவ்வாய் சுக்கிரன் இருவரும் ஒன்றிணைந்து பகையுடைய வீட்டிலே, சூரியனுடைய வீட்டில், அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றிணைந்து சிம்மத்தில் இருக்கிறார்கள். பொதுவாக இந்த சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் அமைந்தால் அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னா, மெயினாக அரசியல்வாதிகளுக்கு அது ஒத்து வராது. பொதுவாக நாட்டிற்கும் அது அவ்வளவு சிறப்பு கிடையாது. எங்கேயுமே சரிதான். எப்படி ஒரு சனி செவ்வாய் சேர்க்கை ஒத்து போகாதோ அது போல் ஒரு கடுமையான தோஷமாக இருக்குமோ அதை போல் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணையக்கூடாது. காரணம் என்ன? சுக்கிரன் கலத்தரக்காரகன், செவ்வாய் மங்களக்காரகன். ரெண்டு பேருமே மங்களத்தை, சுபத்தை குறிக்கக்கூடியவர்கள். அப்போது இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சூரியனின் வீட்டில் இணைந்திருக்கின்ற பொழுது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலே நாட்டிற்கும் சரிதான், வீட்டிற்கும் சரிதான், தேவையில்லாத கலகங்கள் ஏற்படும். அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைந்து பயணித்து வருகிறார்கள். இவர்களுக்கு அந்த சனியுடைய பார்வை கிடைக்கின்ற பொழுது என்ன ஆகும்னா, அந்த குறிப்பிட்ட ராசி என்பர்களுக்கு, குறிப்பிட்ட ஜாதகருக்கு தேவையில்லாத மிகப்பெரிய எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்து விடுகின்றன வாழ்க்கையில். அல்லது ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து விடுகின்றன. எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் கொண்டு போய் ஒரு ஹையர் லெவலில் கொண்டு போய் சாமி உட்கார வச்சுருவார். ஒரு சிலருக்கு தீகாயங்கள் ஏற்படுவது, ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் கம்பெனிலேயோ இல்லை ஃபேக்ட்ரியிலையோ வீட்டிலேயோ அல்லது வெளியிலேயோ நம்ம நிறைய பார்க்குறோம். அங்கே ஒரு கடை தீப்பிடிச்சு எரிஞ்சது, இங்கே ஒரு கடை தீப்பிடிச்சு எரிஞ்சது, காட்டு தீ பரவிச்சு, எரிமலை வெடிச்சது. அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய காம்பினேஷன்ஸ். குறிப்பாக பெண்கள் தங்களுடைய தொழில் செய்யும் இடத்துல எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அவர் என்ன மாதிரியான ஷாப் வச்சுருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் பண்ணாலும் சரிதான், உங்களுடைய பெண்கள் சுயமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தொழிலில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அவ்வளவு சிறப்பு கிடையாது. அதே போல் இபி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இபி ஆஃபீஸர்ஸராக இருக்கலாம், அல்லது இபி ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், அல்லது அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட், ஒரு கார் கம்பெனி இருக்குது, அதுக்கு தேவையான இபி சப்ளை பண்ணுறீங்களா, இபிக்கு தேவையான ப்ராடக்ட் எடுத்து கொடுக்குறீங்க, லைட்டு எல்லாம் கொஞ்சம் பண்ணித்தரீங்க. அப்போது அதே போல் இராணுவ அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மற்றும் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருக்குமே கூட மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய விஷயம். கண்டிப்பாக இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும், ஒவ்வொரு ஜாதகருக்கும், குறிப்பாக உங்கள் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை என்னால் அதை உணர முடியும். ஆகையினால் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசு அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் என்னதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சின்சியராக ஒரு சீரியஸ்னஸோட ஒரு டெடிக்கேஷனோடு நீங்கள் ஒரு பயந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நாளைக்கு நம்ம பேரில் என்ன ரிப்போர்ட் சொல்லிடுவாங்களோ, நம்மளை எங்கே தூக்கி பந்தாடிடுவாங்களோ, நம்ம பேரில் ஏதாவது பழி வாங்கிடுவாங்களோ, அரசியல் பழி வாங்குதல், அரசியல் நெருக்கடிகள், அல்லது வஞ்சம் வச்சுருந்து கூட வேலை செய்கிறவங்களே கூட அவங்கள கவுத்து விட்டுடலாம். அந்த மாதிரியான விஷயங்கள். அது பெண்கள் உங்களுக்கு எதிரியாக, சுக்கிரன் இருக்காருல்ல, பெண்கள் உங்களுக்கு எதிரியாக வரலாம், இல்லை ஆண்கள் உங்களுக்கு எதிரிகளாக வரலாம்.
பெண்களாக இருந்தால் ஆண்கள் எதிரியாகவும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் எதிரியாகவும் ஆப்போசிட்டாக கிரியேட் ஆகி உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க, க்ளோஸாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க மூலம் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் அங்கே வாய்ப்புகள் இருக்கும். அப்போ குறிப்பாக அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கிறவங்க தங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய விஷயங்களை, கனவுகளை, எதிர்கால திட்டங்களை எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக அது என்ன அடுத்து என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணும், இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்து கொள்ளுதல் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷனுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், அரசியல் கலகங்கள் ஏற்படுகிறது, அரசியல் குழப்பங்கள் ஏற்படுகிறது, வீண்பற்றி அவமானங்கள் ஏற்படுகிறது. அதே போல் ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்களும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, இந்த ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதமாக, சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலே சிம்ம ராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன். செவ்வாய் யார் உங்களுக்கு? 9ஆம் அதிபதியாக வருகிறார், பாக்யாதிபதி அங்கே ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் யாருங்க உங்களுக்கு? 3-10க்கு உடையவனாக அமைகிறார். அப்போ இந்த 3-10 அப்படின்னு சொல்லி 3ஆம் பாவம் நிச்சயமாக அது அவ்வளோ சிறப்பு இல்லை என்று சொன்னாலும் 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தான அதிபதியாக வந்து உங்களுக்கு அமைகிறார்கள். ஆனால் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு இவர்கள் இயற்கையிலேயே அசுபர்களாக அல்லது பகைவர்களாக மாறிவிடுகிறார்கள். சனியும் சுக்கிரனும் சூரியனுக்கு பகை, செவ்வாய் வந்து சமமாக போயிடுறார். ஏன்னா உச்சத்துக்கு வீடு கொடுக்கறதால செவ்வாய் சமமாக போயிடுறார். அப்போ அந்த செவ்வாயுடைய வீட்டில் யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா ராகுவும் குருவும் இருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு தான் சொன்ன இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது சிம்மராசி அன்பர்களே, நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு பேர் புகழ் கூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நான் சொன்ன ஆரம்பத்தில் செவ்வாய் சுக்கிரன் சரியில்லை, அரசியல் கலகம் ஏற்படும்னு சொன்னேன், அரசியல்வாதிகள் கவனமாக இருக்க வேண்டும்னு சொன்னேன். அதே சமயம் இந்த சிம்ம ராசியை நம்ம எடுத்துக்கின்ற பொழுது சிம்ம ராசிக்கு அரசியல் தலைவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, நல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிம்மராசி என்பர்களே, 9இல் இருக்கக்கூடிய குரு ராகுவால் வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்க்கப்படும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது வெளிநாட்டில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதோடு மட்டுமல்ல, வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும், பிரயாணங்கள் இருக்கும். அல்லது ஒரு மிகப்பெரிய தொழில் பண்ணுறீங்க, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான தொழில் செய்கிறீங்க. எனக்கு வந்து ஒரு 10 கம்பெனி இருக்குது, 15 கம்பெனி இருக்குது. நான் அப்போ ஒரு மாதத்துக்கே நாங்கள் ஒரு 400-500 கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணுறோம். அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரியான தொழில் அமைப்புகளை உடையவர்கள், தொழில் அதிபர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் தடைகள் விலகும். தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். பிஸ்னஸ் நல்ல முறையில் நடக்கும். உங்கள் பிஸ்னஸ் ஏதாவது கட்டு போட வச்சப்பட்டு இருக்கா, அல்லது வந்து தொழில் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதேனும் ஒரு ஸ்டே வாங்கியிருக்கலாம், அல்லது கோர்ட்டு கேஸில் இருக்கலாம், அல்லது பங்காளிங்க பிரச்சனையில் இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிங்களுடைய பிரச்சனைகளை போய் அதை மாட்டிக்கலாம், அல்லது சொத்து பிரச்சனைகளை போய் அதை மாட்டிக்கலாம். அப்போ உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய தொழிலை உங்கள் கைவிட்டு நீங்கள் வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி இடலாம். உங்கள் ஆஃபீஸாக இருக்கும், உங்கள் கம்பெனியாக இருக்கும், நீங்கள் வெளியில் நின்று வேடிக்கை பார்ப்பீங்க. உள்ளே ஒருத்தவங்க அந்த சொத்தை அபகரிச்சுட்டு அவன் அங்கே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள், தொழிலில் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவை எல்லாவற்றுக்குமே கூட சரியான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதுக்கான ரெமிடி உண்டு, உங்களை காப்பாற்ற முடியுங்கிற நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் சிம்மராசி அன்பர்களே. அப்போ ஒரு நல்ல தைரியம் கிடைக்கும், ஒரு நல்ல நம்பிக்கை கிடைக்கும். நம்பிக்கை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நம்மளால் முடியும். ஒரு பெரிய அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருப்பீங்க, நம்ம தோற்று போயிட்டோமே, நம்ம இது என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே நமக்கு வேறு வழியே இல்லை, இருளாக இருக்கும் எதிர்காலம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டமான விஷயங்களுக்கு கூட
இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஒரு வழி பிறக்க போகுது சிம்மராசி அன்பர்களே. அதே போல் பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ டிரான்சாக்ஷன் செய்கிறேன் சாமி, இங்கேருந்து பணத்தை வாங்கி அங்கே கொடுப்பேன், அங்கேருந்து பணத்தை வாங்கி இங்கே கொடுப்பேன், இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவேன், அந்த காலேஜஸ்க்கெலாம் நான் தான் கிட்ட செஞ்சு கொடுப்பேன். அந்த மாதிரி பெரிய கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், சிஇஓக்களாக இருக்கலாம், மேனேஜர்களாக இருக்கலாம், பிஆர்ஓவாக இருக்கலாம். அந்த கமிஷன் பிஸ்னஸ்லாம் சிறப்பான முறையில் நடைபெறும். ஆளுங்களுக்கு வேலை வாங்கி தரது, இதெல்லாம் ரொம்ப அற்புதமான முறையில் வருமானம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. இறுதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிம்மராசியை பொறுத்தவரையிலே முதலீடுகள், என்கிட்ட கொஞ்சம் பைசா இருக்குது சார், என்கிட்ட ஒரு 5 கோடி ரூபாய் இருக்குது, நான் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன், இது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, போட்டு பண்ணலாமா, ஆரம்பிக்கலாமா, அல்லது என்கிட்ட ஒரு 50 கோடி ரூபாய் இருக்குது, ஒரு 100 கோடி ரூபாய் இருக்குது, நான் ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஒன்று, நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், செய்யலாமா, ஏற்கனவே ஒன்று செஞ்சேன் இந்த மாதிரி ஆகிடுச்சு, அது ஒன்று செஞ்சால் நல்லா லாபம் கொடுத்தது, இன்னொன்று பெட்டராக இருந்தது, இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரகிளிங்லேயே நின்றுக்கிட்டு இருக்குது, ஸோ இருந்தாலும் அதுக்குள்ளே நான் இன்னொன்று வேறு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கேன், செய்யலாமா, அப்போ எந்த திசையில் பண்ணால் நல்லது, எந்த இடத்துல போட்டால் நல்லது, அந்த இடத்துக்கான அமைப்புகள் என்ன, இந்த மாதிரியான ஆலோசனைகளை பெற்று வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த எதிர்காலம் உங்களுக்கு உருவாக போது, இன்னும் அடுத்த வருமானத்திற்கான எதிர்காலம் உங்களுக்கு உருவாகிறது சிம்மராசி என்பர்களே. அப்போ இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை எல்லாம் உங்களுக்கு சிறப்பானதாகவே உள்ளது, வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும், மங்கள விசேஷங்கள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.